ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு பனானா பான் கேக் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பனானா தான் எடுத்திருக்கோம். பனானா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளாக் கலராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோலெல்லாம் நம்ம எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பனானா பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பனானாலே வந்து சுகர் இருக்கும், அதனால் நம்ம வந்து லைட்டாக மட்டும் கொஞ்சமாக மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு 2 முட்டை வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆகிருச்சு. அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா அது கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பனானா மிக்ஸையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் மாவு எடுத்திருந்தோம்னா இந்த பனானா மிக்ஸே போதுமானதாக இருக்கும். நம்ம வந்து மாவு வந்து கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கோம், அதனால் இப்போ வந்து பத்தலை. அதனால் காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கரைச்சிருங்க, கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்க மிக்ஸ் ரெடி ஆகிருச்சு. அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் அல்லது நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணும்போது அதோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும், அதனால தான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து இதில் வந்து அப்படியே ஊற்றிடுங்க. ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றுங்க. நீங்கள் வந்து மாவை ஊற்றிட்டு தடவிடாதீங்க. இப்போ மூடி போட்டுட்டு சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் அதை வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருச்சு. நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஈவினிங் டயத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சூப்பரான பனானா பான் கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.